ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்ட் 4 பார்க்க போறோம். கம்ப்யூட்டருடைய ரீசன்ட் கொஸ்டின்ஸ் டிசிஎஸ்ல கேட்டது. நேற்று கமெண்ட் 2-3 பேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் டிஎம்லயும் நான் பார்த்தேன். என்ன ப்ரோ கம்ப்யூட்டர் இவ்வளோ கஷ்டமா கொண்டு வரீங்க கொஸ்டின்? நான் கொண்டு வரல. ஆல்ரெடி டிசிஎஸ் பேட்டர்ல கேட்ட கொஸ்டின் தான் நான் கொண்டு வரேன். நானும் ஈஸியா கொண்டு வந்தேன்னா நீங்க எக்ஸாம்ல அந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலுமே ஈஸியா நீங்களே போட்டுருவீங்க படிக்காமலே. சில சேனல்ஸ்லாம் நான் பார்த்தேன். கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அப்படின்னா என்ன, இது உங்களுக்கே தெரியாதா? கண்ட்ரோல் பிளஸ் சீனா என்ன, வீனா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் இயர்ல இருந்து என்டிபிசியோட பேட்டர்னே மாத்தி கம்ப்யூட்டர்ல தான் அதிக கொஸ்டின் கேட்டு டஃபாவும் கேட்கறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ரீசன்ட் டிசிஎஸ் பேட்டர்ன் படிக்கும்போது தான் ஓகே இவ்வளோ டாபிக் இருக்கா நமக்கு தெரியும். ஸோ நான் வந்து டஃபா கொண்டு வரல, இருக்கிற கொஸ்டின் தான் கொண்டு வரேன். அதே மாதிரி உங்களோட சஜஷன் படி கொஸ்டினும் ஆன்சரும் ஒரே ஸ்டைல தான் கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படிங்க, எவ்வளோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எவ்வளோ கம்ப்யூட்டர் கவர் பண்ணுங்க. அந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும், என்டிபிசி எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணணும், அந்த மாதிரி கொஷின்ஸாக நான் கொண்டு வரேன். ஸோ நீங்கள் கஷ்டமாக இருந்தாலும் இதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், எதுவும் நான் மார்க் பண்ண மாட்டேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இன்னைக்கு நான் ஆன்சரோடையே கொண்டு வந்துட்டேன் கீழே. ஸோ பார்த்துக்கோங்க. இன் விச் டஸ் த ஜிம்ப் ஃபால்? இதில் வந்து ஜிம்ப் வந்து ஃபாலோ ஆகும்னு கேட்குறாங்க. சிம்பிள் சின்ன கொஸ்டின் தான். எதில் ஃபாலோ ஆகும்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிம்ப், இதை கமெண்ட் பண்ணுங்க. சர்ச் பண்ணி படிங்க எது படித்தாலும். ஜிம்ப்லாம் என்ன அப்படின்னு. ஜிம்ப்லாம் வந்து இமேஜ் எடிட்டிங் அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணோம். ஐஎம்பி ஃபார்னா ஜிம்ப், இது இமேஜ்னு அர்த்தம். இது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் தான் வரும். பட் ஆனால் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் எக்ஸல்ல வந்து ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த காலம் வித் ரெடியூஸ் அண்ட் இட்ஸ் டூ ஸ்மால் இன் எக்ஸல்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலம் வித் கம்மியாகி எக்ஸல் இது கம்மியாச்சுன்னா சிம்பிள் வந்து எப்படி அப்பியர் ஆகும்னா 4 ஆஷ் சிம்பிள் வந்து சில்ல அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் how can you start the slide show from the current slide? நம்ம வந்து ஸ்லைட் ஷோக்கு இங்கே கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும் பவர் பாயிண்ட்ல, இந்த டிவி பாக்ஸ் மாதிரி. இதை கொடுத்தா நம்மளுக்கு ஸ்லைட் ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம ஷிஃப்ட் பிளஸ் எஃப்எஸ் அழுத்தினோம்னா, எஃப்னா எதுக்கு ஸ்டாண்ட்ஸ்னா ஃபங்க்ஷன் அர்த்தம். எஃப்னா இவன் ஃபங்க்ஷன் பட்டன். ஃபங்க்ஷன் பட்டனும் ஷிஃப்ட் நம்ம அழுத்தினோம்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் ஸ்லைட்லேருந்து ஸ்லைட் ஷோ ஆகும். ஸ்லைட் ஷோனா அப்படியே நெக்ஸ்ட் மூவ் ஆகிட்டே போகிறது தான் ஸ்லைட் ஷோ. Which audio format is not typically supported by PowerPoint? PowerPointல எந்த ஆடியோ இது ஒர்க் ஆகாதுன்னா ஃபிளாக் தான் ஒர்க் ஆகாது. இந்த மூணுமே ஒர்க் ஆகும். MP3, அதுக்கப்புறம் M4A ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா FALCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இதையும் கமெண்ட்ல போடும். மொத்தமா அந்த ஜிம்ப் அதுக்கப்புறம் அந்த FLAC இதோடைய ஃபுல் ஃபார்ம்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீபோர்ட் ஷார்ட்கட் ஃபெசிலிட்டி இன்சர்ஷன் ஆஃப் நியூரோ நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டையும் கண்ட்ரோலையும் பிடிச்சி ப்ளஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு புதுசாக இன்னொரு ரோ ஆட் ஆயிரும். ஓகேவா? இது வந்து எக்ஸல்ல. அதுக்கப்புறம் அதே எக்ஸல்ல இருந்து இன்னொரு கொஸ்டின், விச் ஃபைல் ஃபார்மேட் என்ஷூர் தட் த மேக்ரோஸ் ஆர் ப்ரிசர்வ்டு இன் எக்ஸல்? மேக்ரோனா வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ஆஃப் எனேபிள் ஃபைல் நம்ம சொல்லுவோம். இது வந்து எதில் இருக்குன்னா எக்ஸல் எஸ்எம். இந்த எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேக்ரோ தான். ஓகேவா? இந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டு அதுக்கப்புறம் எக்ஸல் இதோட ஃபைல்லாம் பார்க்கும்போது டாட் எக்ஸல் எஸ்எம் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அடுத்து நம்ம பார்த்தோம்னா which alignment options creates the even margins on both left and right side? ஓகே, எந்த அலைன்மெண்ட் வந்து லெஃப்டையும் ரைட்டையும் கரெக்டாக சைடில் இது பண்ணுறதுன்னா நம்ம ஜஸ்டிஃபைனா ஒன்றும் கிடையாது. கண்டென்ட் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் சிம்பிள், அதுக்கப்புறம் இப்படி இருக்கும். எந்த இடத்துல இது வந்து சென்டர்னா எல்லா லெட்டரும் இப்படியே வந்துடும். சில ஜஸ்டிஃபை இப்படி இருக்கும், லெட்டர்ஸ் வந்து இப்படி போகணும். சில ஜஸ்டிஃபைஸ் இப்படி வரும், இதுதான் ஜஸ்டிஃபைன்னு வரும். இதுதான் ஈவனா அலைன் பண்ணும். அதுக்கப்புறம் விச் கீபோர்ட் ஷார்ட்கட் ஓப்பன்ஸ் சேவ் ஆஸ்? சேவ் ஆஸ்னா இது நம்ம எக்ஸல் டைலாக் பாக்ஸ் என்ன ஓப்பன் ஆகும்னா F12 அழுத்தினா யூனிவர்சல் சேவ் ஆஸ் ஷார்ட்கட் நம்ம சொல்லுவோம் எக்ஸலை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸல் இஃப் ஃபங்க்ஷன் A1 is equal to 5. நேற்றே இந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்தோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி நேற்று கேட்டிருந்தாங்க. அதே மாடல் தான் இதில் வந்து 5ன்னு இங்கே நம்ம வேலையை கொடுத்துருக்கோம். அப்போ A1 வந்து 10க்கு மேலே இருக்கா,
இல்ல A1 வந்து 10க்கு கீழ இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து லோ. இதெல்லாம் சிம்பிள் தான். இப்ப நீங்க கோடிங் போட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் டைப் பண்ணியிருக்காங்களே பயம்லாம் நீங்க பட வேணாம். இது எக்ஸல்னால இப்படிதான் இருக்கும். A1 வந்து 10ஓட கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர் லோ. Which of the following statement about CD is not true? CD பத்தி எதுவும் உண்மை இல்ல. CD வந்து மேக்னெட்டிக் ரெக்கார்டிங்கே கிடையாது. நேத்து தான் நம்ம பார்த்தோம். CD வந்து ஆப்டிக்கல் டிஸ்க் நேத்து நம்ம பார்த்திருந்தோம். இது வந்து லேசர் டெக்னாலஜி தான். இது வந்து 700 MB வரைக்கும் ஸ்டோர் ஆகும் தான். அதே மாதிரி லேசர் பீம் தான் இதோடைய டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். To create the series of dates that increment by 1 week, you should. நம்ம வந்து ஒரு சீரியஸ் டேட்ல ஒன் வீக்கா நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகும்போது நம்ம எப்படி அதை கிரியேட் பண்ணுவோம் எக்ஸல்ல. டைப் 2 days 1 week apart and use autofill. இதுதான் ஓகேவா. நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து ஜனவரி 1 ஜனவரி 8ன்னு வச்சுட்டோம்னா அடுத்து எனக்கு வர்றது ஜனவரி 15 இருக்கும். அதுவே ஆட்டோஃபில் ஆயிக்கும். அப்போ 7 டே கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் கண்டென்ட் வென் யூ டெலீட் ஏ டேபிள் ரோ. டேபிள் ரோவை நம்ம டெலீட் பண்ண என்ன பண்ணணும், கண்டென்ட் வந்து பெர்மனண்டா டெலீட் ஆயிரும். நம்மளுக்கு ரிட்டைன் பண்ண முடியாது. கண்ட்ரோல் இசட் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு சில டேட்டாஸ்ல அது வந்து மேண்டேட்டரியா போயிடும், அதுவே டேட்டாவே இருக்காது. Which tab allows you apply a new template or theme to your presentation? நம்மளோட ப்ரெசன்டேஷனுக்கு அந்த டெம்ப்ளேட், தீம், பெயிண்ட் இந்த மாதிரிலாம் வரது எல்லாமே டிசைன்ல தான் வரும். ஓகேவா. டிசைன் உங்களுக்கு ஆப்ஷனே தெரியாட்டினாலும் இந்த டெம்ப்ளேட் தீம்னு வச்சுன்னா ஆப்ஷன்ல டிசைன் இருந்தால் டிசைன் போட்டு வந்துருங்க. வியூ, ரிவ்யூ, இன்சர்ட்லாம் அதெல்லாம் வராது. அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். A new blank presentation office theme. ஓகே கரெக்ட். பேக்ரவுண்ட் கலர் கேன் ஒன்லி சேஞ்ச் டு a ஸ்லைட் மாஸ்டர். அப்படிலாம் கிடையாது. நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் தான். அதெல்லாம் ஸ்லைட் மாஸ்டர்ல அது சேஞ்ச் ஆகாது. அப்போ செகண்ட் ஒன் ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. எஸ் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் இன் த டேபிள் ஃபார்மேட். டேபிள் ஃபார்மேட்ல நம்ம பார்டருக்கும் ஷேடிங்க்கும் என்ன, பார்டர் பொறுத்தவரைக்கும் கலர் லைனா இருக்கும், ஷேடிங்கிறது பேக்ரவுண்டா இருக்கும். இப்ப பாருங்க, இது வந்து பார்டர், இது வந்து ஷேடிங். இதுதான் வித்தியாசம் டேபிள் ஃபார்மேட்ல. Select the correct step to place a text box on slide after selecting the text box. ஓகே, என்ன ஸ்டெப் நம்ம பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸை drag பண்ணணும், drag to right draw பண்ணணும். Which of following is not valid method to change a column with a thumb? With column with இதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. எது invalid மெத்தட்னு கேட்குறாங்க. இன்சர்ட் ஃபங்க்ஷன் டயலாக் இதுதான் இன்வாலிட். அப்போ வந்து இது மூணுமே வேலிட் தானே. இது மூணுமே வேலிட். ஃபார்மேட் பண்ணி நம்ம பண்ணலாம், டபுள் கிளிக் காலம் எட் பண்ணி பண்ணலாம், அதுக்கப்புறம் காலம் போட்டு நம்ம ட்ராக் பண்ணி பண்ணலாம். Where does one access the header and footer options in MS PowerPoint? ஏன்னா வந்து அந்த ஒரே ஒரு ஆக்சஸ்ல ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்னு சொல்லுவோம். ஹெட்டர்னா இங்க மேல நான் போட்டிருக்கேன் பாருங்க, இது வந்து ஹெட்டரு, கீழே இருக்கிறது ஃபூட்டர் நம்ம சொல்லுவோம். வேர்ட்லயே இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து நம்ம இன்சர்ட் டேப்ல போய் டெக்ஸ்ட் குரூப் பண்ணா நம்மளுக்கு ஹெட்டரும் ஃபூட்டரும் ஒரே ஆப்ஷன்ல காட்டும். Where should you go to create the presentation using professional design template? Designed template ஆல்ரெடி இருக்குல்ல, ஃபைல் கொடுத்துட்டு நியூ ஃபைல்னு சொல்லிட்டு மேல இருக்கும். அதுக்கப்புறம் சூஸ் அ டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதுக்குள்ளதான் நம்ம பார்க்கும்போது டிசைன்ல தீம்ஸ் தனியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா which type of access associate with the programs that the OS can execute directly? OSனா என்ன, OSனா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, விண்டோஸ் இருக்கு, நம்ம ஐபோன்ல இருக்குல்ல iOS, அந்த மாதிரி லேப்டாப்புக்கு மேக்கு இது iOS, ஃபோன்ல பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு, அதுக்கப்புறம் லினக்ஸ்ல ஒரு ஃபேமிலி தான் வந்து ஒரு லைப்ரரி தான் வந்து உபுண்டுன்னுவாங்க. இந்த மூணு தான் மேக்ஸிமம் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் HTMLன்றது வெப்சைட், வெப் பேஜுக்கு நம்ம இது பண்றது. இது வந்து இமேஜ், இது வந்து எக்ஸல், இது வந்து அப்ளிகேஷன். .exe தான் இருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் டைப்ல இருக்கிறதுலாம். இப்போ உங்ககிட்ட ரெண்டு கொஸ்டினுக்கு இது கேட்டேன், FLACக்கும் ஜிம்போட ஃபுல் ஃபார்ம்
கமெண்ட் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வேணா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.